வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே நம்ம 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் நவர்சி நம்ம ஜான் சீனா தான் வராரு. வழக்கம் போல் வந்த உடனே தன்னை புகழ சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரூத் தோத்ததை பற்றியும் மீண்டும் அவரை சேலஞ்ச் பண்ணுறதை பற்றியும் இப்போ சிஎம் பாங் வந்து அடுத்ததாக நைட் ஆஃப் சாம்பியனில் சேலஞ்ச் பண்ணுறதை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்குக்கான டோர்னமெண்ட் இருக்குது, அதில் வெற்றி பெறவங்க என்ன சேலஞ்ச் பண்ணலாம். மிஸ்டர் மணி இந்த பேங்க் இருக்குது, அதை வின் பண்ணவங்க என்ன கேஷிங் பண்ணலாம், அதாவது செத்துருவான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பலவிதமான ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் வராரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மணி இந்த பேங்க் பேப்பரில் ஜான்சனாவை பின்ஃபால் பண்ணி தான் வின் பண்ணியிருப்பார் நம்ம கோடி ரோட்ஸ். ஸோ அதை மென்ஷன் பண்ணி எனக்கு கண்டிப்பாக ரீசான்ஸ் தேவைப்படுது, அந்த ரீசான்ஸை நான் கிங் ஆனதுக்கு அப்புறமா உன்கிட்ட வந்து நான் எடுத்துக்கிறேன், அதாவது நான் ரூல்ஸ் படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ரூத்தை பற்றியும் ஆர்ட்ரூத்தை வந்து நீ தப்பாக பேசக்கூடாது, அவன் வந்து ஒரு அண்டர் ரேட்டர் தான், பட் ஆனால் இப்போ அவனுடைய ஹிம் செல்ஃபை மாற்றிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கூட கோடி ரோட்ஸ் பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வைப்பர் ராண்டி ஆட்டன் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ராண்டி ஆட்டன் ஜான்சனாவை பார்த்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து நீ வந்து ஏன் கூட WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதின, அதில் வந்து நீ வந்து சீட் பண்ணி, அதாவது அவனுடைய ஹெல்ப்னால தான் வின் பண்ண, எனக்கு ஆட்ரூத்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா ஆட்ரூத்து மூலியமாக தானே அன்றைக்கி தோற்று போனார் நம்ம ராண்டி ஆட்டன், அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ நான் வந்து எல்லாருமே இருக்கிறேன், கண்டிப்பாக உனக்கான சாம்பியன்ஷிப்பை நான் தான் ஒன்ட்டு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆட்டன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைட்டில் விஷயத்தில் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க மாட்டேன் கோடி, யாராக இருந்தாலும் சரி அவங்கள வீழ்த்திட்டு தான் போவேன், எனக்கு டைட்டில் தான் இப்போ முக்கியம், அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆட்டன் சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்பவே சூடு பிடிக்கல. இதே நேரத்தில் எல்ஐ நைட்டும் வராரு. என்னடா அது சம்பவமே இல்லாமல் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஐ நைட்டுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது, அவரும் வந்து ஜான்சனை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அடுத்து நான் தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்பில் இருந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் நான் ஜான்சனா இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு விரும்பலை. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்கடா, நீங்கள் கண்டென்டர் தானே, இப்போதைக்கு என்னுடைய சேலஞ்சர் இல்லை, என்னுடைய சேலஞ்சர் சிஎம் பாங் தானே, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதே நேரத்தில் நம்ம ஆர்ட்ரூத் இருக்கிறார்ல, அவர் வந்து செம்ம கோவத்தில் வந்திருக்காரு போல இருக்குது. ரான் கெலிட் அவர் வந்து கடுப்பாகி நம்ம ஜான்சனாவை முத்துன்னு முத்துறாரு. அதுக்கப்புறமா ரெஃப்ரீஸ் எல்லாம் வந்து தான் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆர்ட்ரூத் வந்து தரமான ஒரு ஓஜி சம்பவத்தை பண்ணிட்டாரு, அதுவும் ஜான்சனாக்கு. சரி, இதெல்லாம் நடந்து முடிய இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 கண்டென்டர் மேட்ச் இருக்குது, அதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஜான்சனை பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆர்ட்ரூத் அட்டாக் பண்ணதை பற்றி ரொம்பவே ரூடாக பேசுகிறாரு. எப்படி தெரியுமா, அந்த கேப்பை திருப்பிட்டு, அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்துங்க, ஜான்சன் அப்படி டக்குன்னு கேப்பை திருப்பிட்டு ஒரு அக்ரெசிவாக பேசினார், கோவமாக பேசினார். அந்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. சரி, இப்போ நம்ம வந்து கிங் அண்ட் குயின் ரிங்குக்கான டோர்னமெண்ட் இன்றைக்கி நிறைய நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு மென்ஸுக்கான டோர்னமெண்ட் நடக்குது. ராண்டி ஆட்டன், கார்மலோயிஸ், அலிஸ்டா பிளாக் அண்ட் எல்ஐ நைட், இவங்க 4 பேருக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் நடக்குது. இதில் வெற்றி பெறவங்க ஃபஸ்ட்டு கண்டென்டர் செலக்ட் ஆவாங்க. ரால ஒரு கண்டென்டர் மேட்ச் தான் நடந்தது மென்ஸில். இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் 2, உமன்ஸ்க்கும் 2 நடக்குது. அது சுவாரஸ்யமான விஷயம் தான். இந்த மேட்ச்சில் எல்ஐ நைட் வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரான் பிரேக்கர் மற்றும் பிரான்சன் ரீட் வந்துட்டாங்க. ஏன்னா பிரான் பிரேக்கர் இந்த வாரம் ரால நம்பர் 1 கண்டென்டர் மேட்ச்சில் தோக்கிறதுக்கு காரணம் இந்த ஆள் தானே. ஸோ அதுக்கு கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும், அதுக்காக தான் வந்திருக்காரு பிரான் பிரேக்கர். பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் போட்டார் பாருங்களேன், வேறு லெவல். இப்போ கார்மலைசத்தை பயன்படுத்திட்டு சரி நம்ம இந்த மேட்சில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ரோப் ஜம்ப் பண்ணும்போது அந்த டாப் ரோப்லேயே ஆர்கேவை போட்டிருப்பாரு ராண்டி ஆட்டன். இப்போ ஆல்ரெடி எல்ஐ நைட் வீக்காக தானே இருக்காரு, பிரான் பிரேக்கர் ஸ்பியர் வாங்கி அவரை பின்ஃபால் பண்ணி ராண்டி ஆட்டன் வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டாரு. ராண்டி ஆட்டன் ஃபார் த நெக்ஸ்ட் கண்டெண்டர். ஸோ ராண்டி ஆட்டன் அடுத்த கண்டெண்டராக இப்போதைக்கு செலக்ட் ஆகிருக்காரு. ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சாமி ஜெயனை எதிர்கொள்ள போகிறார் நைட் ஆஃப் சாம்பியனுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் வெற்றி பெறுவாங்க செமி ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அண்ட் இந்த சைடு இன்னும் 2 டோர்னமெண்ட் நடக்கணும், 4 பேர்னு, அதில் 2வது டோர்னமெண்ட்டை இன்றைக்கே நடத்த போகிறாங்க. ஸோ அதே மாதிரி உமன்ஸுக்கும் ஃபேட்டல் 4-வே ஃபஸ்ட்டு ரவுண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 மேட்ச் நடக்க போகுது. இதுவும் சுவாரஸ்யமாக தானே இருக்குது. அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபேச்சு வராரு. ஜேக்கப் ஃபேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச
மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கான காரணங்களை பற்றியும் அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான் ஜேக்கப் ஃபாச்சு வந்திருக்காரு. ஆக்சுவலி போன வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டரில் பார்த்தீங்கன்னா ஜேசி மேட்ரோ கிட்ட ஜேக்கப் ஃபாட்டுக்கு அறிவில்லை, அவன் சுயமாக சுந்திக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மோசமாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில், அதாவது ஜேக்கப் ஃபாட்டு இல்லாத நேரத்தில் பேசியிருப்பார். இதை பார்த்து அவர் டென்ஷன் ஆகிட்டார். இதனால தான் மணி இந்த பேங்கில் அட்டாக் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவோட ப்ரோமோ நல்லா இருக்குது. இதை பேசி தமிழில் நம்ம கண்டிப்பாக ரஸ்லிங் கிங் 2ல் பார்க்கலாம். ரஸ்லிங் கிங் 2 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜான்சனா பேசுனது அண்ட் ஜான்சனா ராண்டி ஆர்டன் பேசுனது அந்த செக்மெண்ட்லாம் ஒரு ரொம்ப லென்த்தான வீடியோ, அதை ரஸ்லிங் கிங் 2ல் போட்டுருக்கிறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சோலோ சிக்காவை என்ன சொல்கிறா தெரியுமா, நான் வந்து உன்கிட்ட வந்துட்டேன், உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பின்னாடி பாருங்களேன் ஜேசி மேட்ரு முகத்தை, என்னையா இது ரோபோட் மாதிரி இருக்காரு. பார்க்கவே காமெடியாக இருக்குல்ல, பார்க்கவே காமெடியாக இருக்குது. ஸோ சோலோ சிக்காவை வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட இருக்கிற டைட்டில் நோக்கி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி டேமியன் பீஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சோலோ சிக்கா கூட போகிற இருக்குது. ஜேக்கப் ஃபாட்டு பாருங்களேன், அந்த குல்லாவை எடுத்துகிட்டு ஜேக்கப் ஃபாட்டு, அந்த குல்லா மட்டும் தான் உங்களுக்கு அழகை குறைக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்சி கிரீன் வந்து வர முடியலையா, அவங்க வந்து இன்றைக்கி உமன்ஸுக்கான கிங் அண்ட் குயினாக சொல்கிறீங்களா, கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் இருக்காங்கல்ல, ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க என்னால் இன்றைக்கி வர முடியல அப்படின்னு. அதுக்கு சொல்கிறாங்க அவன் வரட்டா என்ன, நான் வந்து ஆல்ஃபா பேரை வந்து அந்த ஃபேட்டல் 4 மேட்சில் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் செல்சி கிரீனுக்கு பதிலான. செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா இல்லை நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபேட்டல் 4 வைங்க, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இதை கேட்குற மைண்டில் நிக்கோலஸ் இல்லை. அதெல்லாம் நடக்காதுமா, நீ இன்றைக்கி ஸ்மாட்டோனுக்கு வரல, உனக்கு பதில் வந்து இன்றைக்கி ஆல்ஃபா வந்து விளையாடுவா, அதே மாதிரி பைப்பர் இவனுக்கும் ஒரு மேட்ச் இருக்கிறதுனால 2 பேர் விளையாடுவாங்க, உன்னை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஏதோ புலம்பிகிட்டே இருக்கிறாங்க, அந்த புலம்பல் எதுவுமே கேட்க மாட்டேக்காரு. அதே மாதிரி ஜூலியா எங்கே, எனக்கு ஜூலியா வந்தாங்களா, அவளை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செலினாவாக பேசும்போது ஜூலியாவுக்கு இன்றைக்கி ஷெடியூல் இல்லாமா அப்படிங்கிற மாதிரி ஸ்மாட்டோன் ஜெனரல் மேனேஜர் நிக்காட்ட சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்னும் அந்த பொம்பளை புலம்பிகிட்டே தாங்க இருக்குது. சரி உமன்ஸ்க்கான ஃபேட்டல் 4 மேட்ச் நடக்க போகுது, இதில் யாரெல்லாம் பங்கேற்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேட் காரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா உமன்ஸுடைய மாஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுற நயா ஜாக்ஸ் அம்மையார் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து பைப்பர் நிவன் இருக்கிறாங்க. பைப்பர் நிவன் வந்து ஆல்ரெடி கண்டென்ட் தான். ஸோ ஃபைனலாக இந்த மேட்ச்சில் இருக்கிறது நம்ம மிஷின் மியாயம். இங்கே 3-4 பேருக்குள்ளே தான் ஃபேட்டல் 4 மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. பைப்பர் ஈவன் தான் இந்த மேட்ச்சில் அடியாள் போல் இருக்குது, ஏன்னா பயங்கரமாக அடி வாங்குறாங்க. அதுலேயும் ஜேட்கார்கள் பைப்பர் ஈவனை தூக்கி போட்டு பந்தாடிருப்பாங்கல்ல, அந்த செகமெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றது பைப்பர் நிவின் இல்லை, பைப்பர் நிவின் மூலியமாக ஜேட்கார்கள் வெற்றி பெற்றாங்க. இப்போ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க ஜேட்கார்கள். ஸோ அவங்களுடைய ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு உமன்ஸ்க்கான கண்டென்டர் மேட்சும் இருக்குது, அதில் யார் செலக்ட் ஆகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த செக்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மிஸ் மணி இந்த பேங்க் மிஸ்ஸஸ் மணி இந்த பேங்க், ஆனால் WWEங்களில் மிஸ் மணி இந்த பேங்க்னே சொல்கிறாங்க, தப்பு இல்லை, மிஸ்ஸஸ் தானே. சரி, மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றிருக்கிற நியோமியோடைய டைம். நியோமி சொல்கிறாங்க இப்போ என் கையில் வந்து ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் கேட்சிங் பண்ணி சாம்பியன் ஆயிடுவேன், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இந்த டைம் வந்து என்னுடைய நேரம் அப்படிங்கிற மாதிரி நியோமி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்மாக்டவுன் சைடு தான் கேஷிங் பண்ணுவேன்னு சொல்லும்போது ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன் ஆகிற டிஃபினி வராங்க. நான் மணி இந்த பேங்கை போன வருஷம் கேஷிங் பண்ணி நயா ஜாக்ஸ் இருந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன், இப்போ நீ வந்து என்ன கூட மோதணும் அப்படின்னு நிற்கிறேன்னா ஓகே சரிதான், என்ன பாரு நீ இப்போவே இந்த மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நியமம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கான நேரம் வரும்போது தான் என் மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணுவேன், நேரம் வரும்னு சொல்லும்போது இந்த நேரம் நான் இன்றைக்கி என் மணி இந்த பேங்கை கேஷிங் செய்ய போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நியோமி வந்து டிஃபினியை பார்த்து சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் டிஃபினியை நயா ஜாக்ஸ் வந்து அடித்து பயங்கரமாக பங்கம் பண்ணி விட்டுட்டாங்க. சரி இப்போ தான் வீக் ஆகிட்டால, தன்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி நம்ம சாம்பியன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாரு. பட் ஆனால் அதே நேரத்தில் அந்த முயற்சி வீணாக போகுது. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம நயா ஜாக்ஸ் வந்து சொல்கிறாங்க, என்ன பாரு இன்றைக்கி அவள் என்னுடைய விக்டம், அவள் என்னுடைய ஏற, நீ மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தனா இன்றைக்கி நடக்காது அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி அனுப்புகிறாங்க நியோமியும் போயிட்டாங்க. ஸோ நியோமியால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை கேஷிங் செய்ய முடியலை. பட் நான் கண்டிப்பாக ஒரு நாள் கேஷிங் செய்வாங்க, அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இதெல்லாம் நடந்து முடிய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டாக் டீம் ரெஸ்லர்ஸும் போயிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எங்களுடைய சாம்பியன்ஷிப்பாக மோசணும்னா ஒரு கண்டென்டர் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நிக்கோலஸ் சொல்கிறாரு, சரி இன்றைக்கி வந்து ஒரு மேட்ச் இருக்குது, அதாவது
அதாவது மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீம் வந்து இன்றைக்கி வயர் 6க்கு அகேன்ஸ்டாக மோதுவாங்க. அந்த மேட்சை நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒயிட் 6 குடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒயிட் 6 குடியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வாயை திறக்கிறானுங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் வெர்சஸ் ஒயர் 6க்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு மேட்ச் நடக்குது. ஒயர் 6ல் இருக்கிற யாரெல்லாம் பங்கேற்காங்க கேட்டிங்கன்னா ஜோக் ரேஸ் இருக்கிறார்ல அவரும் டெக்ஸ்டைல் மிஷின் சேர்ந்து தான் இன்றைக்கி டேக் டீமாக பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன்னுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சை முழுக்க பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து ஒயிட் 6ல் இருக்கிற மற்ற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இந்த மேட்சை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போனாங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒயிட் 6 சண்டை போடுற முதல் மேட்ச் இது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக ஒயிட் 6 வந்து டெக்ஸர் லூமிஸ் மற்றும் ஜே குரோசி வெற்றி பெற்றுட்டாங்க. ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒயிட் 6 வந்து இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தாங்க. இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி கிடச்சிருக்குது. சரி, இதை தொடர்ந்து அடுத்ததாக ட்ரூத் அடித்ததுனால ஜான்சனை ஒவ்வொரு மொழியிலையும் ட்ரூத் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்போது ஜிம்மி ஊசன் நிற்கிறாரா, ஜிம்மி கிட்ட போயிட்டு இந்த ட்ரூத்தை பார்த்து அது யாருன்னு கேட்குறாரு. நான் கேட்குறது ரோன் கேலிட் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆனால் நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீ தான் யூகேன் சீமியாச்சே, என் கண்ணுக்கு தெரிய மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற ஒரு நாள் கண்டிப்பாக பாரு நான் வச்சு செய்ய போகிறேன், என் லிஸ்ட்டில் நீயும் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா ஜிம்மி ஊசவை பார்த்து வார்னிங் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு நாள் ஓஜி சம்பவம் போல இருக்குது. அதுக்கப்புறமா ஜான் சீனாவுடைய நேரம். சீனா பார்த்தீங்கன்னா வந்துட்டார். இப்போது ரசிகர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரூத்தை பற்றி பேசலை, பட் ஆனால் ட்ரூத் வந்து என்னை அட்டாக் பண்ணியிருக்கிறான். ஸோ ட்ரூத் வந்து ஒரு பலவீனம் அவன் என் போது தகுதி இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சிஎம் பாங்க் வர்றாரு. சிஎம் பாங்குக்கும் ஜான்சனாக்கும் தான் நைட் ஆஃப் சாம்பியனில் மேட்ச் இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி டெவலப்மெண்ட்டிங் தான் உருவாக்குறாங்க. சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை பார்த்து நான் பாருங்கள் ஜான்சனா சொல்லியிருப்பார் 4 டைம் ஜான்சன் அது ஸ்டூபிட் இடியட்னு சொல்லி தான் கணக்கில் வரும். ஜான்சனா வந்து பெரிய ஆள் கிடையாது, பெஸ்ட் இன் த வேர்ல்டுனா அது நான் தான், ஜான்சனா கிடையாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. சண்டை பயங்கரமாகுது. சரி, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரி நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்கும் இறங்கி போயிட்டாரு. இதே நேரத்தில் நம்ம பின்னாடி இருந்து வந்த ட்ரூத் ஜான்சனாவை அட்டாக் பண்ணி ஏ போடுறாரு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எலிமினேஷன் சேம்பரில் இப்படி தான் செத்துலான்னு சொல்கிறது என்னாடி போடும்போது ஐ எம் சாரி எனக்கு இந்த வெற்றி தேவை அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா கத்தி சொல்லியிருப்பார். அதே செக்மெண்ட் இன்றைக்கி நடக்குது. அதாவது ஜான்சனா ட்ரூத்துட்டு வாங்கி அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்கு பார்த்து கலாய்க்கிறாரு. அந்த மூமெண்ட் பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. இதை தொடர்ந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸை காட்டுறாங்க. அலெக்சா பில்ஸுக்கு இன்றைக்கி ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் இருக்குது. அதில் வின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது மணி இந்த பேங்க் விட்டுட்டேன், பட் ஆனால் இன்றைக்கி நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன், இது என்னுடைய நேரம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஷார்லட் ஃப்ளேரும் வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கான்ட்ரவர்சி நடக்குது. சரி, இதை தொடர்ந்து நம்ம அந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்சுக்கு போகலாம். இது விமன் டிவிஷனில் நடக்கிற மேட்ச். இதில் யாரெல்லாம் பங்கேற்கா பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேரு, அலெக்சா பில்ஸு, கேண்டிஸ் லெரியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல்பா ஃப்ரே இருக்கிறாங்க. இவங்க 4 பேருக்குள்ளே தான் ஃபேட்டல் 4-வே நடக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச். இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்பா ஃப்ரேரை வந்து நம்ம ஷார்லட் ஃப்ளேர் பார்த்துக்கிறாங்க, கேண்டிஸை வந்து அலெக்சா பில்ஸ் பார்த்துக்கிட்டாங்க. அலெக்சா பில்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேண்டிஸுக்கு அவங்களோட சிஸ்டர் ஆபிகல் ஃபினிஷரை போட்டுட்டாங்க. இதே மாதிரி இந்த பக்கம் இவங்க ஃபினிஷர் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரெஃபரி பார்த்தது அலெக்சா பில்ஸ் வந்து பின்ஃபால் பண்ணுறது தான். அதே நேரத்தில் ஆல்ஃபா ஃப்ரே டேப் பண்ணதை பார்க்கல. அதே மாதிரி ஆல்ஃபா ஃப்ரே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் டேப் அவுட் பண்ணாங்க. அலெக்சா பில்ஸோட வெற்றி தான் வெற்றி, ஷார்லட் ஃப்ளேரோட வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுட்டாங்க. ஸோ ஷார்லட் ஃப்ளேருக்கு மண்டையே கரைஞ்சிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன டிகிரேட் பண்ணிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பில்ஸை பார்த்து முறைக்க அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஃபைனலாக இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான அந்த டோர்னமெண்ட், மென்ஸுக்கான கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட் தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் கோடி ரோட் சிஎம் பங்கை பார்க்குறாரு. நீ நைட் ஆஃப் சாம்பியனில் சாம்பியன் ஆகு, நான் கிங் ஆனதுக்கப்புறம் உன்னை மோதுறேன் சம்மர்ஸ்லாமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா நான் சாம்பியன் ஆகுறேன், அதுக்கு முன்னாடி நீ கிங் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2 பேரும் நட்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக நடக்காது, பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நம்ம எதிர்பார்க்கலாம் சிஎம் பாங் வர்சஸ் கோடி ரோட்ஸ். சிஎம் பாங் அப்படி ஏக்கத்திலேயே பார்க்கலாரு, நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இந்த கோடி பயிலுக்கு கிடைக்குது, நமக்கு ஒன்றுமே கிடைக்க
மாட்டேங்குது. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. இந்த மெயின் ஈவெண்ட் டைமில் யாரெல்லாம் பங்கேற்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் நைட்மேர், கோடி ரோஸ், டேமியன் ப்ரீஸ்ட், ஆண்ட்ராடே அண்ட் சினுசுகே நாகமோரா இவங்க 4 பேருக்குள்ளே தான் ஃபேட்டல் 4-வேயாக இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சோட ஃபைனல் என்னாச்சுன்னா சின்ஸ்கே நாகமோராக்கு தன்னுடைய ஃபினிஷரை போட்டு இந்த கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு. இப்போ கோடி ரோட்ஸ் அடுத்த ஃபைனல் கண்டென்டர் ஆகிட்டாரு. கோடி ரோட்ஸுக்கு ஒரே ஒரு ஆப்பனண்ட் தேவை. அந்த ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறது தெரியல. அது இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நேட்டால் தெரிஞ்சிடும் அந்த ஆப்பனண்ட் யாருன்னு. அவரு கூட தான் மோத போகிறாரு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா WWE வந்து அஃபிஷியலி எல்லா விதமான கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்குக்கான டோர்னமெண்ட்டை ஃபஸ்ட் ரவுண்டை ஸ்மாக்டவுனில் முடிச்சுட்டாங்க. ஆனால் ராவில் பாக்கி இருக்குது. அதை இந்த வாரம் பார்க்கலாம். மென்ஸ்க்கான ஒரு குவாலிஃபையும் உமன்ஸ்க்கான ஒரு குவாலிஃபையும். இப்போ கோடி ரோட்ஸ் அண்ட் ராண்டி ராட்டன் இன்னைக்கான குவாலிஃபைல செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இதில் கண்டிப்பாக நம்ம ரூமராக சொன்ன மாதிரி கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ராட்டனுக்கும் தான் நைட் ஆஃப் சாம்பியன் நடக்கும் போல இருக்குது. போகிற போக பார்த்து அப்படி தான் தெரியுது. ஓகே, இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நான் வந்து நல்ல ரேட்டிங் கொடுப்பேன். அண்ட் சாமி ஜெயினுக்கும் ராண்டி ராட்டனுக்கும் நெக்ஸ்ட் வீக்கு ஸ்மாக்டவுனில் மேட்ச் இருக்குது மக்களே, அதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த மண்டே நைட் ரிவ்யூவில் அவங்கள சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.